விஷன் செய்திகளுக்காக செங்கேணி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். அறுவடைக்கு பிந்திய மானிய தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வழங்கினர். கோட்டக்குப்பத்தில் சக தொழிலாளியை கொலை செய்த 2 பேரை போலீசார் விஜயவாடாவில் கைது செய்தனர். தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்க போவதாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். அறுவடைக்கு பிந்திய மானிய தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வழங்கினர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு வரை நெல் சாகுபடி செய்த பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 5000 மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த தொகையானது உயர்த்தப்பட்டு பொது பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக 1 ஏக்கருக்கு 6000 ரூபாயும், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 7000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2025-26ஆம் ஆண்டில் சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 6000 வீதம் 4,28,70,180 ரூபாயும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 52,03,170 ரூபாய் என மொத்தம் 4,80,73,350 வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இத்தொகைக்கான காசோலையை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் ஜெய்சங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தில் சக தொழிலாளியை கொலை செய்த 2 பேரை போலீசார் விஜயவாடாவில் கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா பகுதியை சேர்ந்த ரஞ்சித் ஜனா மகன் பிரகாஷ் ஜனா வயது 33, திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். கட்டிட தொழிலாளி இவர். கடந்த 4ஆம் தேதி இரவு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தங்கியிருந்த இவரது நண்பர்களான மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா பகுதியை சேர்ந்த அசோக் சிங் மகன் ரோஹித் சிங் வயது 25, சஞ்சீப் தாஸ் குப்தா மகன் சயன்தாஸ் குப்தா வயது 25 ஆகியோரை சந்திக்க வந்தார். கடந்த 6ஆம் தேதி அவர்கள் தங்கியிருந்த அறையில் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்தார். கோட்டக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் தலைமையிலான போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பிரகாஷ் ஜனாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கணபதி செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அறையில் தங்கியிருந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரும் பிரகாஷ் ஜனாவை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக தெரிய வந்தது. அந்த கட்டிடத்தில் இருந்து CCTV காட்சியை ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த 4ஆம் தேதி இரவு நண்பர்களை சந்திக்க வந்த பிரகாஷ் ஜனா, ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய 3 பேரும் மது அருந்திவிட்டு மாடியில் தூங்கியுள்ளனர். அப்போது பிரகாஷ் ஜனா மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த ரோஹித் சிங் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மற்றும் 1900 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு சென்றுள்ளார். மாடியில் இருந்து கீழே வந்து பார்த்தபோது கேட் பூட்டப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சிறிது நேரத்தில் எழுந்த ரோஹித் சிங், சயன்தாஸ் ஆகியோர் பிரகாஷ் ஜனாவை தேடி கீழே சென்று பார்த்தபொழுது அவர் அதிகம் மது போதையில் அங்கேயே தூங்கியது தெரிய வந்தது. அப்போது பிரகாஷ் ஜனா பாக்கெட்டில் ரோஹித் சிங்கின் செல்போன் மற்றும் பணம் இருந்ததை ஆத்திரமடைந்த இருவரும் சேர்ந்து பிரகாஷ் ஜனாவை சரமாரியாக தாக்கி சுவற்றில் தலையை மோதி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இறந்து போன பிரகாஷ் ஜனாவை அங்கேயே படுக்க வைத்துவிட்டு மறுநாள் காலையில் யாருக்கும் தெரியாதது போல கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு மதியம் வந்து ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரும் பஸ் ஏறி ஆந்திரா சென்றுள்ளனர். இவர்களது செல்போன் சிக்னல் மூலம் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் தலைமையிலான போலீசார் விஜயவாடா பகுதியில் இருவரையும் கைது செய்து கோட்டக்குப்பம் அழைத்து வந்து வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்க போவதாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் நாஜும் புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு காவல்துறை தலைவர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்ற நிலையை புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் எனவும், இது சம்பந்தமாக வரும் சட்டப்பேரவை கூட்டத்திலும் இந்த கருத்தை வலியுறுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய கொடியால் பேரணியை துவக்கி வைத்திருக்கிறார். இது மரபு அல்ல. தேசிய கொடி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமே தவிர தாழ்ந்து இருக்கக்கூடாது. தேசிய கொடியால் பேரணியை துவக்கி வைத்தது ஏற்புடையது அல்ல என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ஆட்சி அமைந்து சுமார் 90 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. பாஜகவுக்குத்தான் சபாநாயகர் பதவி என்று திட்டவட்டமாக பாஜக அறிவித்துள்ள நிலையில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டினால் கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிப்போம் என்றும் நாஜும் தெரிவித்தார். காவலர்கள் மயங்கி விழுந்த சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி கோருமேடு மைதானத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கினார். நிகழ்ச்சியில் காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்காக அதிகாலை 5 மணிக்கே போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் விழா முடியும் வரை கடும் வெயிலில் காவலர்கள் வரிசையாக நின்றிருந்தனர். வெயிலின் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்த நிலையிலும் காலையில் இருந்து உணவு சாப்பிடாததால் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் திடீரென வரிசையாக மயங்கி விழுந்தனர். ஒரு சிலரை தூக்கி கொண்டு சக காவலர்கள் சென்றனர். உடல் எடை அதிகம் உள்ளோரை போலீசார் ஸ்ட்ரெச்சர் மூலம் தூக்கி கொண்டு சென்றனர். இதை மேடையில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளிடம் போலீசார் மயங்கி விழுந்த காரணம் குறித்து விளக்கம் கேட்டதாகவும், அதற்கு புதுச்சேரி காவல்துறை தரப்பில் உள்துறை அமைச்சர் நிகழ்ச்சியையொட்டி அதிகாலை 5 மணிக்கே போலீசார் ஒத்திகை பயிற்சிக்கு வரவழைக்கப்பட்டதாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மயங்கி விழுந்ததாக தெரிவித்தனர். மயங்கிய காவலர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் புதுச்சேரி காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களான காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துக்கள் ஏற்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி சென்று வீடு திரும்பிய மாணவி டிப்பர் மோதி உயிரிழந்தார். இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 18க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் பள்ளி நேரங்களான காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும் சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு விலையில்லா சேவை வழங்கும் விழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளருமான ஆனந்த் அவர்களின் சொல்லிக்கிணங்க நேற்று மாலை நெல்லித்தோப்பு சுமங்கலி திருமண மண்டபத்தில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகியும் மற்றும் தாரகை அறக்கட்டளை நிறுவனர் மகேந்திரன் அவர்களது ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களின் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பந்தல் மற்றும் நாற்காலிகள், ஐஸ் பாக்ஸ் போன்றவற்றை நமது தமிழக வெற்றி கழகம் சார்பாக விலையில்லா சேவையாக வழங்கப்பட உள்ளது. எனவே அவற்றின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகத்தின் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன், மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் மற்றும் புதுச்சேரி மாநில தலைமை நிர்வாகி தமிழக வெற்றி கழகத்தின் ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள் செந்தில்குமார், மோரிஸ் மற்றும் விக்னேஸ்வரன்,
தியாகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐக்கியர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐக்கியர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரப்பி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் காமராஜ் நகர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பிற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இம்மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழுவைச் சேர்ந்த சாஷிதா, ராகவா விஷன் உரிமையாளர் பாலன் மற்றும் வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மழைநீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பம், காமராஜ் நகர் தொகுதியில் ஆய்வு. புதுச்சேரியில் மழை காலங்களில் தேங்கும் மழை நீரை முறையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்திற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை காலங்களில் அதிக அளவில் தேங்கும் மழைநீரை நிலத்திற்குள் உறிஞ்ச செய்யும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் எக்கோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் இதுபோன்ற நீர் மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதனை செயல்படுத்தும் நோக்கில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இதன்படி நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை போன்ற திட்டங்களை அமைத்து மழைநீரை வீணாகாமல் நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அழைப்பின் பேரில் இந்த ஆய்வு நடைபெற்றது. திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மழைக்காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை குறைப்பதுடன் மழைநீரை சேமித்து எதிர்காலத்தில் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர தின வரவேற்பு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. முத்தமிழ் கலை சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின வரவேற்பு விழா காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அன்பழகன், தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து தமிழுக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. பூரணாங்குப்பத்தில் முதல் முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் பூர்ணாங்குப்பத்தில் முதன்முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிலம்பம் பயிற்சி பெற்ற திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் யாம்பலம் செல்வம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும்
காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒற்றைக்கல் லட்சுமி நரசிம்மர் ஓவியத்தை பரிசாக வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் அரசு முறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அப்பொழுது அவர் புதுவை காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல், தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு நேற்று மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இதற்கிடையே புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கும் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரோவில்லை சேர்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. வீர கலைகளை பாதுகாக்க புதுச்சேரி முதலமைச்சருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் சமூகம் தொன்று தொட்டு பாரம்பரிய கலைகளை போற்றி வளர்க்கும் சமூகம். பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி சிலம்பகுரு திரு பழனிவேல் அவர்கள் முன்னெடுப்பில் புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் முதல் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது வீர கலைகளை பயில்பவர்கள் பயிற்றுவிப்பவர்கள் நிலை குறித்து அறிந்து கொண்டேன். அது கவலைக்குரியதாகவே இருந்தது. புதுச்சேரியில் தமிழர்களின் வீரமிக்க பாரம்பரிய கலைகளான சிலம்பம், அடிமுறை, சுருள்வாள் போன்ற தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கும் ஆசான்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை மற்றும் ஓய்வூதியம் ஆகியவற்றை வழங்க வேண்டும். வீர விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு அரசு பணிகளில் 3% விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரசு வீர கலை திருவிழா போட்டிகளை நடத்தி வெற்றி பெறும் வீரர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் விடுக்கிறேன் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,930 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,11,440 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,440 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். அறுவடைக்கு பிந்திய மானிய தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வழங்கினர். கோட்டக்குப்பத்தில் சக தொழிலாளியை கொலை செய்த 2 பேரை போலீசார் விஜயவாடாவில் கைது செய்தனர். தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்க போவதாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.